கோவை தீபஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. ஒரு நல்ல குழந்தையை வளர்ப்பதற்கு நல்ல கணவன் மனைவியாக இருப்பது அவசியமா இருக்குது. நல்ல கணவன் மனைவியா அப்படின்னா என்ன, அதுதாங்க இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விவாதிப்பதற்கு அரங்கத்தில் நம்மோடு தம்பதியர்கள் இணைகிறார்கள். அவர்களை அரங்கத்திற்கு வரவேற்போம். பெற்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலும் நேர்களாகிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையும் அளிப்பதற்கு வழக்கம் போல் நம்மோடு டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர். டாக்டரையும் அரங்கத்திற்கு வரவேற்போம். வெல்கம் டாக்டர். சோ இன்னைக்கு நாம விவாதிக்க இருக்கிற டாபிக் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன், நல்ல கணவன் மனைவியாக இருப்பது எப்படி. சோ அதுல இருந்தே போலாம். பெற்றோர் ஆகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த பெற்றோர் ஆனதுக்கு அப்புறம் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு கேப் விழுகிறதா ஒரு கேள்வி இருக்குது. அது உண்மையா? உண்மைனா அது எப்படி? மேரேஜுக்கு முன்னால ஒரு ரோல் தான் இருந்துச்சு எனக்கு, மகள் எப்படி அப்படின்ற வச்சுக்கோங்க. மகள்ன்ற ஒரு ரோல் தான். கல்யாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருமகள், ஒய்ஃபு, குழந்தைங்களுக்கு அம்மா, நிறைய ரோல் ப்ளே பண்ணும்போது நிறைய போராட்டங்கள், கன்ஃபியூஷன் வந்துருச்சு. எதை சரியாக செய்கிறோமா, என்ன பண்ணுறோன்ற பெரிய குழப்பம் வந்துருச்சு. அதுலேயே நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணேன். அப்படி மிஸ் பண்ண விஷயம் என்ன நினைக்கிறீங்க? சர்ச் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சது. இல்ல, நான் கேக்குறது கணவன் மனைவிக்குள்ள சர்ச் ஆக்டிவிட்டிஸா? எங்களுக்குள்ள பேசுகிற விஷயங்கள்லாம் குறைஞ்சது. பேசுற விஷயமே குறைஞ்சது. ஓகே ஃபைன். குழந்தைங்கள் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அவங்கள பார்க்கறதுக்காக எங்களோட நேரம் எல்லாம் செலவாச்சு. முழுக்க முழுக்க ஏறக்குறைய அவங்களுக்காக தான் இருக்கிறோம் ரெண்டு பேரும். செட்டப்புக்கு நாங்களே வந்துட்டோம். ஓகே ஃபைன். அடுத்து உங்ககிட்ட. மிஸ் பண்ணுற விஷயம்னு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் டைம்ன்றது கொஞ்சம் நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கலாம். குழந்தைகளுக்கான நேரம்னு வரும்போது இவங்களும் நானும் வரும்போது ரெண்டு பேரோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குழந்தைங்களுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட பேசுறது நிறைய பேச தான் செய்கிறோம் இல்லைங்கிற, பட் பேசுறது குழந்தைங்களோட இம்பார்ட்டன்ஸில் பேசுகிறோம். எங்களோட எல்லாமே, அதாவது என்ன சொல்கிறது, சோல் பைவட்டல் பாயிண்ட் வந்து குழந்தை ஆயிடுறது. மற்றபடி பேசுறது இல்லைன்றது இல்லை. பட் இருந்தாலும் அப்போ எங்களோட டைமிங் வெளியில் போகிறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாலும் குழந்தை ஒரு அடிஷ்னலாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு சொல்கிறது அதுதான் பெரிய பாயிண்டாக இருக்கும். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு நான் என்ன சொல்வேன்னா, எல்லாருக்கும் ஒரு 100%ல இவங்களுக்கு 10 அவங்களுக்கு 10 அவங்களுக்கு 10 கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கு கொடுத்தாலும் 100 நினைச்சிட்டா கண்டிப்பாக 100% நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5:45 எந்திரிச்சா அவர்கிட்ட 1/4 மணி நேரம் பேசலாம், நடக்கும். ராத்திரி 8 மணிக்கு தூங்குறதுக்கு பதிலாக ஒரு 8:45 தூங்கினாலும் இவரோட பேசலாம், அது நடக்கும். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதுதானா உங்களுக்கும்? நீங்களும் டைம் தான் மிஸ் பண்றீங்களா? ஆப்வியஸா டைம் தான் மிஸ் பண்றோம். ஓகே. அண்ட் எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் we work in the same place. ஒரே இடத்துல வேலை செய்றீங்க. அந்த அளவுக்கு மிஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து போர் அடிக்காதா? வேலையிலயும் ஒரே ஆளை பார்த்துட்டு வீட்லயும் ஒரே ஆளை பாக்குறதுக்கு கான்செப்ட் வேறையா இருக்கும். அங்க வேலையில இருக்கும்போது சேம் எகைன் ஒரே வண்டியில தான் போறோம், ஒரே வண்டியில தான் வரும். ஸோ மிஸ் பண்றதுங்கிறதுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது. இது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில வந்துட்டு இந்த ஐடி செக்டர்ல வேலை செய்ய போகும்போது ஒரே இடத்துல வந்து கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யறாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, வேலை செய்யற இடத்துலயும் வீட்லயும் வந்து அதே வேலையை பற்றியே பேசிக்கொள்வது இருக்குமா? வீட்டுக்கு போயிட்டு இது வரைக்கும் நாங்கள் வேலையை பற்றி பேசுறதுக்கு ஆப்ஷன் வந்தது கிடையாது இது வரைக்கும். பிகாஸ் வி ஹவ் வீட்டுக்கு போன பையன் அம்மா அப்படின்னு வரும்போது அது கூட அப்படி ட்ராவல் பண்ணிடுறோம். பட் இந்த ஒரு இது நாங்கள் ஃபேஸ் பண்ணதில்லை. மேபி டிபெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃபேமிலி எப்படி இது பண்ணுறாங்க. ஓகே. நாங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணது. நீங்க வந்து அந்த மாதிரியான அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது நீங்க மேக்ஸிமம் அப்படி ஆஃபீஸ்லேயே விட்டுறது தான் நல்லது. வீட்டுக்கு கொண்டு வந்தால் திருப்பி அந்த ட்ராக் ஆகும். வீட்டில் இருக்கிறதையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் அன்னத்த டே ஸ்பாயில்டு. ஸோ அதனால செய்யறதே இல்லை. பிகாஸ் பண்ணவே கூடாது, தப்பே இல்லை, சண்டே இல்லைலாம் சொல்ல முடியாது. தேர் வில் பி தேர். பட் அகெயின் அது வந்து நீங்கள் அதை கொஞ்சம் ஃபர்கோ பண்ணிக்கலாம். ஓகே. ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸோட, வீட்டு வேலை வீட்டோட. கண்டிப்பாக. வெரி குட். ஸோ உங்களுக்கு நீங்க அப்பா அம்மாங்கிற அந்த ஸ்தானத்தை அடைந்த பிறகு உங்க கணவன் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது? இது கொஞ்சம் ஃபன்னியாக கூட இருக்கலாம். ஒரு விஷயம், நிச்சயமாக நேரம் மிஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அவங்க பக்கத்தில் உட்கார்றது, அவங்க கையை பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ என்னன்னா, என் பையன் வந்து மல்லு கட்டுறான். அவன் வந்து விடுங்க, நான் எங்கள் மம்மி கிட்ட உட்காந்துக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் மம்மி கிட்ட உட்காந்துக்கோங்க அப்படி சொல்கிறான். ஸோ அந்த ஒரு இன்டிமசி அவன் உட்காந்துக்கலாம் நிச்சயமா. வாங்க சார், அவர் பயப்படுறாரு.
ஸோ அந்த விஷயம் இருக்கு. நாங்கள் எங்கள் 2 பேருக்குமே ஒரு கோல் அவங்களும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் தனிமையாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கள் வந்து அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு வந்து என்றைக்குமே முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே குழந்தைய கூட தான் கூட்டிகிட்டு போனோம். இதுக்காக வந்து என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்கலாம் இருக்காங்க. எங்களை குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் என்ன தனியாக போகிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படிலாம் கேட்குறவங்க உண்டு. பட் நாங்கள் அதை வந்து அது ஒரு பாயிண்டாக நாங்கள் வச்சுக்கிறோம். ஒரு 4-5 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 2 இடத்துக்கு என் பையனை கூட்டிகிட்டு போவோம், ஒரு 3 இடம் நாங்கள் தனியாக போய்க்குவோம். அப்புறம் இரவு நேரங்களில் தூங்கும்போது பேசலாம் அப்படின்னா ரொம்ப பாவமாக இருக்கும். இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, நான் தூங்கிடுவேன். ஸோ நிறைய வீட்டுல நடக்கிறதுக்கு தலைகளா இருக்கு உங்க வீட்டுல. நான் பேசுவேன், ஆனால் இவங்களுக்கு நிறைய பேச பிடிக்கும். அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் திடீர்னு நான் முழிச்சு அப்புறம் எதாவது பேசுனீங்களா அப்படிங்க, நீ தூங்குவா அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஸோ அந்த ஒரு இது மாறி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. இவங்களாம் சொன்ன மாதிரி இந்த டைம் பையன் வந்ததுக்கப்புறம் என்னையும் சேர்த்து வளர்க்குறாங்க. முதல்ல என்ன வளர்த்துட்டு இருந்தாங்க, பையன் வந்ததுக்கப்புறம் என்னையும் சேர்த்து பார்க்குறாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கணும். பெரிய டிஃபரன்ஸ். அவங்க மைக்க வாங்க. வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இவரை வளர்த்துனா அதுக்கப்புறம் பையனை வளர்த்துறோம். அப்படி ஓகே. சோ அப்பல இருந்தே நீங்க வந்து ஒரு பெற்றோரா இருந்த. ஓகே, வெரி குட். இது ரொம்ப நல்லா இருக்கு. சோ இப்போ வரைக்கும் அவரையும் வந்து அந்த ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து வளர்த்திட்டு இருக்கீங்க. அப்படிதான், அதான் உண்மை. அதான் உண்மை, அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல. அது வந்து ஒரு விட்டா ஓடிடுவேன் விளையாடுறேன். இது வந்து ஒரு கணவன் அட்மிட் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. வெரி குட். ஓகே. சோ டாக்டர், இப்ப இவங்க சொன்னதுல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், சமுதாயம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிக்கிட்டா அக்யூஸ் பண்ணுது. அவங்க சொன்னாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என் குழந்தைய கூட்டிட்டு எல்லா இடத்துக்கு போனாலும் நீ எப்படி குழந்தைய விட்டு வரலாம், நீ வந்து இன்னைக்கு அப்பா அம்மா ஆயிட்ட, உன் குழந்தைய கூட்டிட்டு தான் போகணும், நீ எப்படி வந்து தனியா வரலாம் அப்படிங்கிறது. இது எப்படி பாக்குறது? குழந்தை இல்லாம குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி? கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ். நீங்க கண்டிப்பா அந்த குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், குழந்தைக்காக நாங்க எல்லாமே பண்ணோம், நாங்க எல்லா நல்ல விஷயம் கொடுக்கணும், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், நல்ல எல்லாமே பெஸ்ட், நம்ம குழந்தைக்கு நாங்க எல்லாமே நல்லது பண்ணோம். நாங்க ஒரு பெற்றோரை நாங்க நினைச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்குமே, நானும் ஒரு அம்மா தான், கண்டிப்பா நாங்க பண்றோம். ஆனா சில விஷயத்துல நம்ம கண்டிப்பா குழந்தை சார்ந்தா கொடுக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வண்டியில போகும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை தான் இருக்கும். ஏன்னா குழந்தை நான் அந்த சீட்ல உட்காருவேன், நீங்க போய் பின்னாடி உட்காருங்க. நிறைய பேர் டைம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நீ உங்க அம்மாவோட போய் உட்காருங்க. ஸோ கண்டிப்பா குழந்தைக்கு அது புரியணும். நீங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்க 2 பேரும் கண்டிப்பா நீங்க இல்லாம குழந்தை இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு கண்டிப்பா நீங்க ஒரு 3 வயசு 2-3 வயசுல இருந்தே நீங்க கண்டிப்பா சொல்ல குழந்தை கண்டிப்பா அது புரியும். இது என்னோட பிளேஸ், இங்கதான் நான் இப்படி பண்ணுவேன், நான் கை பிடிச்சிப்பேன், அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை புரிஞ்சுக்கும். பட் நீங்க அது புரிய வைக்கிறது இல்லை, நிறைய பேர் அது புரிய வைக்கிறது இல்லை. 2வது, நம்மளோட அந்த சொசைட்டில என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆனா கை பிடிக்க கூடாது, இப்படி போகக்கூடாது, அது லவர்ஸ் தான் பண்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அது இருக்குது மைண்ட்ல. ஸோ கண்டிப்பா எப்படி பிடிச்சிட்டே இருப்பாங்க, பெரியவங்க வந்தாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. நான் அவங்க யாரும் பாக்குறாங்க, அந்த பக்கம் தள்ளி போகும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அது கிளியரா நமக்கு தெரியணும், இது ஓகே, அதுல என்ன இருக்கு, கைப்பிடிச்ச என்ன இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு அது புரியணும், அது நீங்க சொல்லணும். அதுல அவங்க கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட போறது இல்ல, ஐயோ நீங்க இப்படி பண்றீங்களா, உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க புரிய வச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க ஓகே. சொசைட்டியே ஐ திங்க் இப்போ இவங்க சொல்ற மாதிரி இன்னும் 2-3 பேரு எல்லாருமே அது சேஞ்ச் பண்ண அவங்க அது நம்பிதான் ஆகணும், எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகணும். குழந்தைகள் பிறந்த பிறகும் கணவன் மனைவி அப்படியே இருக்கிறது, அப்படி இருக்கணும். கண்டிப்பா அதோட அதிகமா தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க தான் ரோல் மாடல்ஸ். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க உங்க குழந்தைங்க அதை தான் பண்ண போறாங்க. அவங்க வைஃப் வந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாலும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அவாய்ட் பண்ணி கை பிடிக்கலன்னா அவங்களும் அதே தான் பண்ண போறாங்க. நீங்க அடுத்த சொசைட்டிக்கு அது கண்டிப்பா கொண்டு போக போறீங்க. சோ யார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கா, இங்க கையை பிடிச்சி நடக்கிறதுல சங்கோஜப்படுறாங்க இவங்க, இந்த மாதிரி இங்க இருக்கவங்க இல்ல இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஐடியல் கப்பலா இருக்காங்க. வெளியில தான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப உங்களதுல யாருக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ், யாருக்கு லவ் மேரேஜ்? அரேஞ்ச்டு மேரேஜ். உங்களதெல்லாம் லவ் மேரேஜ். ரெண்டு சைடா வந்துட்டாங்க. சோ அரேஞ்ச்டு மேரேஜ்ல ஒரு பக்கம், லவ் மேரேஜ்ல ஒரு பக்கம். சோ லவ் கம் அரேஞ்ச்டு இல்ல, தட்ஸ் அப்படி சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு அரேஞ்ச்டு கம் லவ்னு சொல்லணும். சோ இப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், ஏக்கங்கள்.
லவ் பண்ணாம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஏக்கங்கள் இருக்குதா சார் உங்ககிட்ட இருந்து? இருக்கு ஆனா இருக்கு. சொல்ல போகும்போதே ஒரு வெக்கப்படுறீங்க. ஆனா இப்ப லவ் பண்றேன். இப்ப லவ் பண்றீங்க. ஆனா அந்த லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க உங்ககிட்ட? சரி, லவ் பண்ணிருக்கலாமே ஒரு இது இருக்கு இல்லையா, ஏக்கம் இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு உங்க ஒய்ஃப் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? வெக்கப்படுறாரு. ஐ லவ் யூ. அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஐ லவ் யூ மா. அது சொல்ற போதே அவரோட வாய்ஸ் கம்மியாகுது. நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள எப்படி ஃபீல் ஆகுறீங்க? எத்தனை வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கு? 10 வருஷம் முன்னாடி. 10 வருஷம் முன்னாடி போன மாதிரி இருக்கு. ஃபைன். உங்களுக்குள்ள? அவர் பயந்து வாங்குறாரு. இல்லை அப்படிலாம் இருந்தது இல்லைங்க. மேரேஜ் 9 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த டெய்லி அந்த ஐ லவ் யூ சொல்லி அந்த இதில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அந்த நம்ம வந்து வே ஆஃப் திங்க் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செய்யறது கொடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்குமே தவிர சும்மா வந்துட்டு பை வேர்ட்ஸ் ஐ லவ் யூ இல்ல அந்த வேர்ட்ஸ் ஜஸ்ட் பை வேர்ட்ஸ் சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு கேட்பமே மைக் கொடுங்களேன். காத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு கதையே இருக்கு. எனக்கு அவங்க ஐ லவ் யூ சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஈவன் ஐ ரிமெம்பர் த டேட், Feb 24th 2011 அவங்க ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூன்னு மெசேஜ்ல அனுப்புனாங்க. மெசேஜ்ல? ஆமா. அப்ப மட்டும் எப்படி வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாரு தெரியல. அது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்கள்ட்ட இருந்து வந்தது. ஸோ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நான் நிறைய கவிதைகள் எழுதுவேன், அவங்கள வர்ணிச்சு எழுதியிருக்கேன், காதல் கவிதைகளாக எழுதி கொடுத்துருக்கேன். இப்படிலாம் எனக்கு அவங்க கைப்பட ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நச்சு பண்ணி நானே கேட்டிருக்கேன், தயவு செய்து ஏதோ ஒரு கிரீட்டிங் கார்டில் எதையாவது ஒன்று எழுதி கொடுங்க, ஒன்றும் எழுதவெல்லாம் ஒரு ஐ லவ் யூ எழுதி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் பண்ண ஒரு விஷயம் நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேங்க. ஒரு கார்டு வாங்கி, கார்டுக்கு பின்னாடி இருக்கும் தெரியுங்களா 2 லைன், அது எதுக்கு லைன் போட்டு வச்சிருக்காங்க தெரியலைங்க, அந்த 2 லைன்ல ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்தாருங்க. நல்ல போல்ட்ல கேபிட்டல் இன்னைக்கு இதானமா வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரமாட்டிக்கா பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஐ லவ் யூ சொல்றதோ இல்ல ஃப்ளவர்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, பொக்கேஸ். எனக்கு ஆஃபீஸ்க்கு சர்ப்ரைசிங்கா வேலண்டைன்ஸ். ஆமா. ஏன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எல்லாம் பண்ணுவாரு, ஆனா லவ் யூன்னு சொல்றதுக்கு மட்டும் வெட்கப்படுறாரு. அதாவது வீட்லயே கூட. ஆமா. இன்னைக்கு அவரு எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு. நல்ல விஷயம். மைக் அவர்ட்ட கொடுங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு லவ் யூ சொல்றீங்க. வார்த்தையே வாயில இருந்து வரலையே. அட லவ் யூ சொல்லுங்க முதல்ல. ஐ லவ் யூ so much. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி இது வண்டர்ஃபுல். ஸோ அட்லீஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த இதெல்லாம் இருக்கும்போது நீங்க அன்னைக்கு அந்த லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு எதுவும் குறைஞ்சிருக்குதா? அந்த வார்த்தைகள் தான் நான் கேட்கிறேன். ஏன்னா நார்மலாவே இந்த காதலிக்கும் போது நிறைய பேசிக்குவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கம்மியாகும். ஏன்னா டெய்லி பாக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். அது எப்படி இருக்குது? லவ் மேரேஜ் வி ஆர் 20 இயர்ஸ் நாங்கள் மேரீடுங்க. அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லையும் வந்து லவ் யூ சொல்கிறத விட இப்பயும் வி ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரெகுலராக சொல்றது ஐ லவ் யூடின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிக்கிறது. அது ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்டுங்கிறதுனால அன்கம்ஃபர்டபுளாக ஒன்றும் ஃபீல் பண்ணல அந்த மாதிரி இது பண்ணும்போது. வெரி குட், தட்ஸ் குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இதில் வந்ததுனால அந்த ஒரு இன்டிமெசிங்கிறது என்னைக்குமே இருந்துட்டு இருக்குது, அந்த வார்த்தைகளாகட்டும் ஏதோ ஆகட்டும். ஸோ உங்ககிட்ட நீங்க தான் வந்து அம்மான்னு வளர்த்துறாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எப்படி இருக்குது? நானும் டெய்லி சொல்லிருப்பேன். நான் எங்கேயா ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிட்டு திரும்பி வந்தா ஐ லவ் யூ சாரி தப்பிக்கிறதுக்கு. ஸோ அதாவது கேப் இல்லாதனால அப்படி லவ் அப்படி மேரேஜ் கேப்பே இல்லை, அப்படி லைஃப் போயிட்டே இருக்கு. மற்றபடி டெய்லி சொல்லிட்டு இருப்பேன். நம்ம தப்பு டெய்லி பண்றது தப்பு, அது டெய்லி எஸ்கேப் ஆகுறது. சாரிமேன் அதேதான் கண்டினியூவா இப்போ வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்கேன். அவங்க சொல்றதா கம்மியாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்ல நீங்க சொல்றது கம்மியாச்சுன்னு ஃபீல் பண்றாரு. இல்ல நீங்க தான் சொல்லுங்க கம்மியாச்சுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. இல்ல இப்ப சொல்லுங்க, ஒருவேளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி வேணாட்டு இருப்பாங்க, வேணாட்டா அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அது சொல்றேன், டெய்லியும் சொல்லிட்டே தான் இருக்கும். சரி, நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட கொடுங்களேன். அவரு சொல்றாராமா, நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அப்படி தோணுது என்னமோ. ஓகே, தோண போகும்போதெல்லாம் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஸோ தட் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ
ஸோ இந்த ஹவு டு எக்ஸ்பிரஸ் லவ் அப்படிங்கிற வரப்போது டாக்டர், இது வந்து மாறுபடுது கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக மாறிடுது. ஹவு டு பி அன் ஐடியல் கப்புள் ஆஃப்டர் கிட்ஸ், ஒரு நல்ல ஒரு அதே மாதிரியான ஒரு ஒற்றுமையான தம்பதியரா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறது? நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு பெண் ஒரு ஆண் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்கிறது, பெண்கள் நிறைய விஷயம் ஒரே டைமில் பண்ண முடியும். அவங்கனால மல்டி டாஸ்கிங் அப்படின்னா நிறைய விஷயம் ஒரே டைமில் பண்ணுவாங்க. ரெண்டாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் ஆண்கள் இது நார்மலாக அவங்களோட சிஸ்டம்லேயே அப்படி தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கனால ஒரு விஷயம் ஒரு டைமில் நல்லபடியாக டீப்பாக பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா, மோஸ்ட் த டைம் ஒரு பெண்ணாக இருந்து நாங்கள் என்ன யோசிப்போம்னா, நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் அவங்களா அதை கண்டுபிடிச்சி அது பண்ணணும். அது எல்லா லேடிஸ் கிட்ட கேட்கணும் கண்டிப்பா, இல்லைங்களா? ஒரு லேடியா நாங்க என்ன நினைப்போம்னா, நாங்க எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க ஒரு லேடியா என்ன பண்ணுவோம்னா, அவங்களோட மூஞ்சி பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ இன்னைக்கு டல்லா இருக்காங்க, ஓ இன்னைக்கு கோவமா இருக்காங்க, ஆமா இன்னைக்கு சாம்பார்ல உப்பு இல்ல, சொல்லனா கூட தெரிஞ்சு போயிடும். பட் ஒரு நம்ம கண்ணு பார்த்து மூஞ்சி பார்த்து நாங்க எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ஜென்ஸ் கிட்ட கேட்டா கண்டிப்பா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியா உனக்கு அப்படி தோணுச்சா, அப்படியா நீ ரொம்ப ஒரு சேடா இருந்தியா அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லலைன்னா புரியாது. ஸோ அது ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் அப்படி, அது அவங்க தப்பு இல்லை, அவங்க அப்படிதான், அது மாறாது. பட் நாங்க என்னன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். ஸோ இதுல நான் என்ன சொல்றேன், நிறைய கப்பிள்ஸ்க்கு நான் இது என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு கண்டிப்பா லேடிஸ் கண்டிப்பா ஓப்பனா சொல்லிருங்க. இவங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்படி வேணும், எனக்கு நீங்க தயவு செய்து எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு நீங்க பண்ணது பிடிக்கல, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, பேசுங்க. நிறைய டைம் என்ன ஆகும்னா, லேடிஸ் என்னோட நார்மலிங்கிற சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்ன இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. ஈவினிங் வர வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னே தெரியாது, எதுக்கு கோவம்னே தெரியாது. வீட்டுல இந்த மிஸ்டு காலே பிரச்சனையா இருக்கும். 10 மிஸ்டு கால் பார்த்துட்டு வேலையில இருந்திருப்பாங்க, மீட்டிங்ல இருந்திருப்பாங்க, ஒரு 10 மிஸ்டு கால் வந்திருக்கும். ஐயோ எதுக்கு இந்த மிஸ்டு கால், இன்னைக்கு டேட்ல இருந்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி வேற. சோ என்ன ஆகும்னா, நிறைய டைம் என்ன ஆகும்னா, ஒரு லேடியா ஒரு பெண்ணா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவங்கனால அது யோசிக்க முடியாது, அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ நீங்க ஒரு எப்படி நீங்க ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்க எப்படி ABCD சொல்லி கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கிளியரா சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு நீங்க இன்னைக்கு சொன்னது எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, நீங்க எதுக்கு இப்படி சொன்னீங்க, அந்த மாதிரி நீங்க கிளியரா. இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, எனக்கு இன்னைக்கு ஃப்ளவர், எனக்கு இன்னைக்கு பூ வேணும், எனக்கு இன்னைக்கு ஸ்வீட் வேணும், என்னன்னாலும் கிளியரா சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் கண்டிப்பா ஜென்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் உங்க வைஃப் ஏதோ கோவமா இருக்காங்க, ஏதோ பேசல, ஏதாவது அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா போய் கேளுங்க. கேக்குறதுல எந்த தப்பும் இல்லை. நிறைய டைம் என்ன ஆகும்னா, மூடு சரியில்லை போல, தானாவே சரியாயிடுவா அப்படின்னு நம்மளும் நார்மலா நடக்கிறது தானே. அது என்னன்னா, நாங்க நினைச்சுக்கிறோம் ஓகே ஃபைன், அவங்க புரிஞ்சுப்பாங்க, நாங்களும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், ஒன்னும் புரியுற மாதிரி இல்ல. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜ் கிட்ட நான் அவங்க கிட்ட கேட்டால் அதேதான் சொல்லுவாங்க. 21 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட கேக்குறனால நம்ம நார்மலாவே நிறைய பேசுவோம். அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டு நம்ம திருப்பி 2 நாளுக்கு டைலாக் சொல்லும் போது அவங்களால உள்ள ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் உள்ள போயிருக்கும், லாஸ்ட் 2 லைன் தான் போயிருக்கும், நடுவில் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். சோ அதனால என்னன்னா, அவங்களுக்கு அப்பயும் நமக்கு தெரியும் இது அவங்களுக்கு உள்ள போயிருக்கு, இது போகல நமக்கே தெரியும். சோ அதனால அவங்களும் அதை அப்படியே காட்டில் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க. எதுக்கு தேவையில்லாம கேக்குறோம். ஆனா அது சரி, இதை நம்ம எல்லாத்தையும் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா கேளுங்க. எனக்கு என்னன்னா, என் ஒய்ஃப் கிட்ட இல்லை என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சொன்னதுதான், நான் அதை வந்து பேசிட்டே இருப்பேன், ஆனா அவங்க இதை கவனிக்கிறதே கிடையாது. நான் பேசுறத 2 லைன் கவனிப்பாங்க, 2 லைன் பின்னாடி கேட்பாங்க, இடையில வந்துட்டு ஆமா என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. இது நடந்திருக்குதா? நீங்க தான் மைக் எடுக்க ஓடி வந்தீங்க. 2 லைன் இல்லைங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்க மாட்டாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி அது உள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன் தெரியலன்னா பரவாயில்ல, ஒரு ஹேர் கட் பண்ணி கண்ணு முன்னாடியே வந்து நின்னாலும் அது மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்ரிசியேஷன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நல்லா பாருங்க, இப்படி பாருங்க, அப்ப நம்ம இரிட்டேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க அப்படியே போகணும், அப்படியே நீங்க க்ளூ கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அமிதாப் பச்சன் நல்லா சொல்றாங்க இல்லமா, ABC நல்லா பாருங்க, இல்ல தெரியல, திருப்பி பாருங்க, தெரியல, இங்க பாருங்க அப்படின்னு அது வரைக்கும் நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் உண்மைதான், ஒத்துக்கிறோம். அதாவது இப்போ ஒரு ஆன் ஹேர் கட் பண்ணிட்டு வரான்னு வைங்களேன், அது என்னன்னா அப்படி இப்படி சைட்ல எடுத்து மொத்தமா எடுத்து எங்களுக்கு வந்தாலே முடி வெட்டிருக்காங்கன்னு தெரியும். பெண்கள் முடி வெட்டிட்டு வரப்போது, இந்த ஐப்ரோ பண்ணிட்டு வரும்போதெல்லாம்
கீழே இத்தினோண்டு யூ கட் பண்ணிருப்பாங்க. அது நம்ம யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. இது எங்க வீட்லயே நடக்கிறது தான். ஆனா வந்து இன்னைக்கு தான் டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்னா அப்பதான் பயமா இருக்கும். ஐயோ ஏதோ கேக்குறாங்க என்னன்னு தெரியாதேங்கிற பயம். அவர் சொல்ல வந்தது அதான் நினைக்கிறேன். இல்ல லவ் பண்றப்பயே ஹேர் வந்து ரொம்ப நல்லா பெருசா இருக்கும். அதை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களா கட் பண்ணி சின்னது பண்ணிட்டு அழகா இருக்கான்னு கேட்டா அது எனக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். கட் பண்றதே பிடிக்காதுன்னு தெரியும். அது கட் பண்ணி அப்புறம் ஒரு கலரிங் அடிச்சு திடீர்னு அது அப்பப்போ சேஞ்ச் பண்ணா பரவாயில்ல. இப்போ நாங்களும் மந்த்லி ஒன்ஸ் கட் பண்ணுவோம். அப்புறம் அதே முடிதான் அது பறந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இவங்க வாரம் சேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் நம்ம என்ன வாரம் இது சேஞ்ச் பண்ணி அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கண்ணுக்குள்ள இங்க என்ன பண்ணிருக்கேன்னு தெரியாது. தெரியுதுங்களா அப்படின்னா நம்ம ஏதோ வேலை டென்ஷன் யாரோ அந்த ப்ராப்ளத்துல வந்து நின்று என்னடா தெரியுது ஒரு அதிர்ச்சியா இருக்கும். நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படியே தொலாவலமா இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால மற்றபடி வேற இந்த மாதிரியான விஷயங்கள் வேற யார் வீட்டுல? வீட்டில் வந்து முதலுக்கு நேரம் பேசணும். அவங்க பேசுனாங்கன்னா அவங்கள போய் பார்த்துட்டு இருக்கணும். அவங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? அவங்க பேசும்போது அவங்கள பார்க்கணும். ஓகே. பார்க்கலனா? பார்க்கலைன்னா நான் உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். 2 வார்த்தை பேசுவாங்க. நான் கவனிக்கலின்னு நான் சும்மா தண்ணி இப்படி குடிக்கணும்னா உங்கள்கிட்ட தானே பேசிருக்கிறேன். அதுக்குள்ள இதுக்கு அந்த பக்கம் திரும்புறீங்க. அந்த பக்கம் திரும்புறீங்க. அப்ப சரி சொல்லுமா தண்ணி தான் குடிச்சேன். இல்ல நீ எதுவும் கவனிக்கல அப்படின்னு வச்சிருவாங்க. சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்க டீச்சர் தான் இல்லையா? அதான் கவனிக்கலன்னா குச்சி எடுத்துருவாங்க. சோ உங்க வீட்டுல அந்த மாதிரி நீங்க சொல்லி கவனிக்காம இருக்கிறது அந்த பிரச்சனைகள் சொல்லி கவனிக்கல அப்படின்னா இல்ல இருக்குது அந்த மாதிரியான இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. சொல்லி கவனிக்காத என்னன்னா நம்ம காலையில 2 பேரும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லுவாங்க. அது அடுத்த நாள் காலையில கொஞ்சம் மறந்துடுவோம். அந்த கவனிக்காததுன்றது அந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா இவங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போறாங்க போயிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் சொல்றதுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு தடவை சொன்னதோட அப்படியே போயிடும். பட் எல்லாமே சொல்லிடுவாங்க. பட் அதையே நிறைய சொல்ல மாட்டாங்க. இப்ப போறோம் அப்படின்ற மாதிரி போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கவனிக்காத மாதிரி சில விஷயங்கள் அப்படி போகும். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஹேர் கட் பண்ணிக்கிறதோ அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பே இல்லை. ஹேர் கட் பண்ணிக்கோங்க. ஆமா ஆமா ஹீனோஸ். ஸோ ஹேர் கட் பண்ணினாலும் அவருக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் பொட்டு வச்சாலும் தெரிஞ்சிடும். எதுனாலும் இது இருக்கா இதுதானா அப்படின்னு கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைனாலும் அப்படி பிளாங்கா சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் பரவாயில்லையே வித்தியாசமா இருக்கே எங்க போற அப்படின்னு கேட்பாங்க. அதுல டவுட். சோ அந்த அப்ரிசியேஷன் இது எப்படி இருக்கு உங்களுக்குள்ள? சோ அந்த அப்ரிசியேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் கொடுக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கரெக்டா வருதா இல்ல இன்னும் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? செல்ஃப் கேர் அதை பத்தி தான் இந்த வாரம் பார்த்தோம். அறம் செய் நிகழ்ச்சியில இதே தலைப்புல தான் அடுத்த வாரமும் தொடர இருக்கிறது. ஏன்னா இதை பத்தி பேசுவதற்கு இன்னும் நிறையவே இருக்குது. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.